ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு நம்ம முத்து என்ன பண்ணுறாருன்னா, கோவத்தில் வந்து குளத்தடியில் உட்காந்துருக்காரு. என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி பார்த்தா, டே உன்னால நான் திட்டு வாங்கிட்டேன்டா, கூட சேர்த்து அடியும் வாங்கிட்டேன்டா, நான் வந்து நடிச்சதை கண்டுபிடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம அஞ்சலியை தாங்க சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி அந்தளவுக்கு மூலம் இல்லாதவங்கன்னு நினச்சிங்களா? நீங்கள் நடிக்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாதா? உனக்கு நடிக்க தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே எனக்கு ஓத்து ஊட்டியாடான்னு சொல்லிட்டு குமுறுன்னு குமரிக்கிட்டாரு நம்ம ஜிலேபியை. குமரிக்கிட்டே இருக்க டைமில் திடீர்னு ஒரு அலௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த வருஷம் பொங்கல் போட்டிக்கு சிலம்பாட்டம்னு சொல்கிறாங்க. சிலம்பாட்டம் ஆட முடியலன்னு சொல்லிட்டு துக்கம் தொண்டையடிச்சு போய் நிற்கிது. இன்னொரு பக்கம் சுப்பு ஒரு பக்கம் வம்பிழுத்துட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன தாண்டா காரணம்? ஃப்ளாஷ்பேக்கு போவோம் அப்படின்றாங்க. சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம அஞ்சலியோட அப்பா வந்து பொங்கல் போட்டிக்கு வராரு. இப்போ சுற்றி வளைச்சி என்னத்தை பண்ண காத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் வீட்டில் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, அஞ்சலியை காமிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. இது மாதிரி சிலம்பம் போட்டிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்தார் எங்கள் மாமா. ஒருத்தர் அடித்து போட்டதில் வந்துட்டு அவங்க குடும்பமே கஷ்டப்பட்டுருச்சு. அதுலேருந்து எங்கள் அப்பா வந்து சத்தியம் வாங்கிட்டாருன்னு விஷயத்த சொல்ல, அப்பாவே இல்லை இதுக்கப்புறம் சத்தியம் என்னத்துக்குப்பா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம நிறைவேற்ற தேவையில்லை, எப்படியாவது உங்கள் மாமாவை நான் கலந்துக்க வைக்கிறேன்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. இதுதான் விஷயமா, இதுக்காகடா இப்படி பில்டப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ரங்கநாயகி எப்படியாவது திவ்யா எந்திரிக்கவே கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரையோ மாற்றி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. மொத்தமாக கொடுத்தா போய் சேர்ந்துருவாங்க, நீயும் நானும் உள்ளே போயிடுவோன்னு பயமுறுத்தி விட்டாரு. நீங்கள் விஷயம் தெரியாமல் கொடுக்குறீங்களே ஐயா, இதெல்லாம் ரொம்ப தப்பு ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அதை கொண்டு வந்து திவ்யாவுக்கு எப்படியாவது சாப்பாட்டில் கலந்து கொடுக்கணும், அதுவும் பவர் அதிகமாக போட்டு கலந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லா வருவமானியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.